நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் விளைநிலங்கள் வெள்ளக்காடாகி 3000 ஏக்கரிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை அறுவடை முடிந்து தற்போது சம்பா தாளடி பயிர்கள் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் முழுவதுமாக சுமார் 1,62,200 ஏக்கரில் தற்போது சாகுபடி நடைபெற்றுள்ளது. பெரும்பாலும் நேரடி விதைப்பு நெல் விதைப்பு மூலம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாகவே கனமழையான விட்டு விட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக நாகை, கீழூர், கீழையூர், தலைஞாயிரம், வேதாரண்யம் உட்பட்ட அனைத்து பகுதிகளும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் சாகுபடி வயல்களில் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக கீழூர் சுற்றுவட்டார பகுதியில் பெய்து வரும் கனமழையால் சம்பா தாளடி இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது. முளைக்கு 20-25 நாட்கள் ஆன பயிர்களே தெரியாத அளவுக்கு தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் பயிர்கள் அனைத்து மூழ்கி போய் உள்ளதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடக்காலத்தூர், உப்புக்குழி, ராதாமங்கலம், எறும்புக்கண்ணி, ஆவுராணி புதுச்சேரி, ஆலங்குடி, வண்டலூர், அணக்குடி, தேவூர், பட்டமங்கலம், திருக்கனங்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் சம்பா தாளடி நெற்பயிர்கள் சுமார் 3000 ஏக்கருக்கு மேல பயிர்கள் சேதமாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி லெனின். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.